அன்பு நேயர்களே, நாம் தொடர்ச்சியாக தருவது எம்பி சன்சி கப்பலில் கனடா சென்ற ஈழ போராளிகளில் இன்றும் நாங்கள் பகுதி 4க்குள் நுழைகின்றோம். அந்த கப்பலில் சென்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு 3-4 விடயங்களை பற்றி ஆராயலாம். அந்த கப்பலில் சென்ற பெண் ஒருவர் கனடா எல்லை சேவைகள் நிறுவனத்தால் தடுத்து நிறுத்தப்படுகின்றார். அவர் இந்த நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடும் என்று அடையாளம் காணப்படுகின்றார். ஏனெனில் அவர் கொண்டு போன பொருட்களில் சில முக்கியமான ஆயுத பொருட்கள் சம்பந்தமான சில தடயங்களை கொண்டு போனதோ வீடியோ அல்லது ஏதாவது கொண்டு போயிருக்கணும். அது எதென்று இதுவரையும் உலக பரப்பில் அது வெளியாக்கப்படலை. ஆனால் அந்த பெண் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் என்று ஒரு முதலாவது விடயம் வருகின்றது. இரண்டாவது விடயம் வருகின்றது, சந்தேகத்தின் பேரில் 7 தமிழ் வாலிபர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். இது இரண்டாம் விடயம். முதலாவது ஒரு பெண் கைது செய்யப்படுகின்றார். அந்த கப்பலிலிருந்து அவர்கிட்ட இருந்த சில பொருட்கள் அதெல்லாம் ஆபத்து விளைவிக்கக்கூடியது, கனடா சிட்டிசன்களுக்கு இது டேஞ்சர் செய்யக்கூடிய இது என்று சொல்றாங்க. இதெல்லாம் யாரு? இந்த போர்டர் நிறுவனத்தால் அடையாளம் காணப்பட்ட விடயங்களில். மற்றும் ஒரு 11 பேர், இது மூன்றாம் விடயமாக பார்க்கின்ற போது நாம் இப்ப பல விடயங்கள் பற்றி ஆராய்கிறோம் இல்லையா? மூன்றாவது விடயம் 11 தமிழ் வாலிபர்கள் புலி இயக்கத்தின் பயங்கரவாதிகள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள் வந்துடுச்சா? நான்காம் விடயமாக வருகின்றது, சன்சி கப்பலில் ஒரு வருடத்துக்கு முன்பே சென்றிருந்தாலும் கூட அதில் புலிகளின் மிக முக்கியமான ஒரு தலை வருவதாகவும் ஒரு சந்தேகம் வெளியிடப்பட்டது. அப்ப இந்த 4 விடயங்கள் குறித்து நாம் சர்வதேச ரீதியாக வெளிவராத விடயங்களாக அது பற்றி நாம் ஆராய போகின்றோம் இல்லையா? ஆம், அது பற்றி நாம் ஆராய போவதற்கு முன்பாக நாங்கள் பகுதி 4க்கு போகின்றோம். திரு ரொஹான் குணவர்த்தன மற்றும் பிறர் வெளிப்படுத்திய கருத்துக்களை பின்னர் கனடிய அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொது பாதுகாப்பு அமைச்சர் விக் டோஷுடன் எதிரொலித்தனர். பாத்தீங்களா? அந்த ரொஹான் குணவர்த்தன கருத்தை கேட்டு கனடாட பாதுகாப்பு அமைச்சரே அதை பத்தி பேசுற அளவுக்கு தீ மூட்டிட்டார்கள். எம்பி சன்சி பிரிட்டிஷ் கொலம்பியாவை வந்தடைந்த நாளில் பேசிய அவர், கப்பலில் இருந்தவர்களை சந்தேகத்துக்குரிய மனித கடத்தல்காரர்கள் மற்றும் பயங்கரவாதிகள் என்று பாதுகாப்பு அமைச்சர் சொல்றார். யாரு? கனடாவின் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் விக் டோஷுடன் எதிரொலித்தது. அவர் தான் சொல்றார். அவர் தான் இந்த பயத்தையும் காட்டுறாரா? அந்த பயத்திலிருந்து தான் இது உருவாகுது. சரி, சன்சி பயணிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து பல நிபுணர்கள் ஆரம்பத்திலிருந்தே சந்தேகம் கொண்டிருந்தனர். ஜூலை 2010 இலங்கை போரின் போது ஐநாவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் திரு ஹார்டன் வாய்ஸ் தமிழ் படகு மக்களுக்கும் தமிழ் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான தொடர்புகள் கற்பனையானவை என்று ஆஸ்திரேலிய செய்தித்தாளர்கள் செய்து கொடுக்கின்றார். அப்பாடா, ஒரு மனுஷனாயிரமா காப்பாற்ற வந்துடுச்சு. செப்டம்பர் நடுப்பகுதியில் சன்சி வருகை அரசாங்கத்தின் அடக்குமுறையை தொடர்ந்து இலங்கை தமிழர்கள் இடம்பெயர்ந்ததை இணைக்கும் அறிக்கைகள் வெளிவந்தன. 30 ஆண்டுகால உள்நாட்டு போரின் முடிவும் இடம்பெயர்ந்த தமிழர்களை தடுப்பு முகாம்களில் இருந்து விடுவிப்பதும் கனடாவிற்கும் அதன் குடியேற்ற முறைக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை உருவாக்க கூடும் என்று கனடிய நாளிதழான குளோப் அண்ட் மெயில் செய்தி அப்போது செய்தி வெளியிட்டிருந்தது. இது உலக பரப்பில் ஒரு பெரும் செய்தியாக அந்த 2010ஆம் ஆண்டில் பார்க்கப்பட்ட செய்தி. நமக்கெல்லாம் இங்க வரல. பல கடத்தப்பட்ட புலம்பெயர்ந்தோர் கணவர்கள் கொல்லப்படுவது மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் கீழ் அவர்கள் அனுபவித்த பிற துன்பங்கள் பற்றிய கதைகளையும் கூறினர். டிசம்பர் 2010 கனடாவின் எல்லை சேவைகள் நிறுவனத்தால் அந்த பெண் குடியேறிகளில் ஒருவர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், அதாவது கனடாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கொண்டவராக அடையாளம் காணப்பட்டு தொடர்ந்து அவர் காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. அவர் வைத்திருந்த பொருட்கள் அவரை விடுதலை புலிகளின் கூட்டாளியாக அடையாளம் காட்டியதாக கூறப்படுகிறது. என்னத்தை சனியன் கொண்டு போய்ச்சிரியா, அதையெல்லாம் கொண்டா போவாய், பேக்கில் என்னத்தையே சனியன் கொண்டு போயிட்டு போல. அதனால அங்க அவ ஒரு விடுதலை இப்ப காட்டு கொடுத்துட்டு இந்த சனியன் எதை அள்ளிக்கு போயிட்டு அந்த பொம்பளை இளம் பொம்பளை ஒன்று தான் அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு, நான் போட மாட்டேன். புரியுதானே? அதெல்லாம் போட்டு காட்டி கொடுக்க வரல, செய்திக்கு மட்டும்தான் நாங்க வாரோம், தெரியுங்களா? அப்ப அது கொண்டு போன பேக்கில் எல்லாம் பார்ப்பாங்கானே. இப்ப அசைலம் வருகின்ற ஒருவர்கள்ல உடம்புல இருந்து கூட எல்லாம் அடையாளமா பார்ப்பாங்க.
அப்ப இது பேக்கில் என்னமோ ஒண்ணு கொண்டு போயிட்டு அது சில வேளை அதுல யூனிஃபார்ம் போட்டவும் கொண்டு போகலாம். அது சில வேளை அங்க தேவைப்படும் கொண்டு போயிருக்கலாம். அது சொல்ல தெரியாது. அவ புலி போராளி, அதுல இந்த மாத்து கருத்தும் இல்ல. அவ லேடிஸ் போராளி. அவ போட்டோ அந்த குரு போட்டோ எல்லாம் கொண்டு போயிருக்கணும். அது ஆதாரபூர்வமா எல்என்ஜியோட இந்த போட்டோ தான் இருக்கணும். அது இருக்கு சரிப்பா. அதுக்கு மேல நீங்க போனா சரி. அப்போ எப்படி ஏப்ரல் 7, 2011 ஆண்டு சன்சி பயணிகளில் 41 பேர் விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவில் என்ற சந்தேகத்தின் பேரில் குடிவரவு மற்றும் அகதிகள் வாரியத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டனர். பாத்தீங்களா, ஏற்கனவே அந்த பெண்மணி அம்மா ஒரே ஒரு ஆளா சந்தேகப்பட்டு ஒரு கருத்தாக்க வேண்டாம் இளமால் அப்போ இப்போ குடிப்பா அவ இப்ப 41 பேரும் அது உண்மைதான். பொய் பாருங்க, இத ஒண்ணும் பொய் இல்ல, எல்லாம் உண்மைதான். அவங்க சந்தேகப்பட்டது உண்மை, காட்டி கொடுத்தது உண்மை, எல்லோரும் போட்டி கொடுத்தது உண்மை. இப்ப ஒருத்தரும் ஒண்ணும் பண்ணல. என்னால அந்த நாட்டுக்குள்ள 15 ஆண்டுகள் இருந்துட்டாங்க. மனித உரிமையை கீழே அவங்களுக்கு இனி கொடுக்கறதெல்லாம் கொடுப்பாங்க, பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த செய்தியங்களுக்கு அப்ப கொடுத்திருக்கலாம், அது அவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். அப்போ அதனால நாம அதுல பெருசா இந்த சுடுக்கல. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேறொரு அதாவது இப்பொழுது ஈழ மக்களின் பிரச்சனை வேறொரு கோணத்தில் ஒரு குழப்பல போய் கொண்டிருக்குது. இந்த தொடர்புல நாங்க அதெல்லாம் கொண்டு வரப்போறோம். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத கொடுக்காத விடயங்களாக நாங்கள் அதை கொண்டு வரப்போறோம். சரிங்களா? சரி. அப்ப 41 பேர் அடையாளம் காணப்பட்டாங்களா? அந்த நேரத்தில் 2 ஆண்கள் விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தெடுக்கின்ற அடிப்படையில் கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட உத்தரவிடப்பட்டது. அவர்களும் அதை இதை காட்டிப்பட்டாலும் அங்க அது உத்தரவாயிட்டு. ஒரு செய்தித்தாள் அறிக்கையின்படி ஜனவரி 14, 2013 அன்று 11 பேர் பயங்கரவாத அமைப்பின் ஒருவேளை விடுதலை புலிகள் தான் சொல்றாங்க. தானே உறுப்பினர்கள் என கண்டறியப்பட்டதால் அவர்களுக்கு எதிராக நாடு கடத்தல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. அவர்களில் 2 பேர் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் கண்டறியப்பட்டது. அதென்ன புலிகள் போர்க்குற்றம், அதில் நான் விளக்கம் தரப்போனா வேற பிரச்சனையா போயிடும். அப்போ அவரோட நாங்க நிக்கிறோம். சன்சி வருகையை ஒரு வருடத்துக்கு முன்பு எம்பி ஓசன் லேடி கப்பலில் வந்த தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களை கையாளுவதில் கனடிய அரசாங்கம் மிகவும் மென்மையாக இருந்ததற்கான சான்றாக குணரட்ட மற்ற வர்ணனையாளர்களுடன் சேர்ந்து கனடிய அரசாங்கத்தை ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுக்குமாறு அழைப்பு விடுத்தார். இவன் என்ன சொல்லலாம் பாவி, அவன் ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு ஏப்பா உன்னை நாட்டுக்குள்ள பயங்கரவாதி பாறான், நீ அவனை தடுக்க மாட்டையா, நீ அவனை பார்க்க மாட்டையா, நாங்க ஏற்கனவே இந்த பயங்கரவாதி அழிஞ்சிட்டோம், இப்ப நீ மொண்ட வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சுட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து பல்லாக்கப்படுறியா நாட்டை ஒரு மோசமான ஒரு முன்னகர்வுக்கான நடவடிக்கையை இந்த ரஹான் குணவர்த்தனை சொல்லுது. அவரை போட்டோ இதுக்குள்ள காட்டுறல மக்களுக்கு நாங்க மீண்டும் இன்னொரு ஆய்வுக்குள்ள காட்டுவோமா? இது கொஞ்சம் காரசாரமான ஆய்வு இல்லையா? அதுக்குள்ள அவரையும் ஓட்டிக்கிட்டு சிக்கல் ஏற்படுத்தாம அவரை நாங்க ஒரு நெடியார், அவர் எங்களுக்கு நிறைய பேருக்கு நினைப்பு இருக்கும், நாங்க அவரை மிக விரைவில் வேறொரு கோணத்துல காட்டுவோம். அப்ப ஆக நாட்டுக்குள்ளையும் லொல்லு பண்ணிக்கிட்டு அவன் எங்கேயாலும் போய் பொழைக்கட்டு மண்ணு கூட அவன் விடல. எங்க இருந்து பாக்குறான், அவன் ஒரு குரூப்பை கூட்டிக்கிட்டு இந்த மாதிரி எதிர்ப்பான வேளான்னு சொல்றான். கனேடிய நாளிதழான குளோப் அண்ட் மெயில் எம்பி சன்சி பிரிட்டிஷ் கொலம்பியாவின் விக்டோரியாவில் நிறுத்தப்பட்ட நாளில் ஆகஸ்ட் 12, 2010 அன்று இந்த வருகை பயங்கரவாதிகள் மற்றும் ஆட்கடத்தல்காரர்கள் அகதிகள் அமைப்பை எளிதான நுழைவு முறையாக பயன்படுத்தியதை தடுக்கும் நமது நாட்டின் திறனில் உள்ள இடைவெளியை வெளிப்படுத்துகிறது என்று எழுதியது. யார் கொடுக்கிறார் ஆர்டிகிள் வேணும் கொடுக்குறான் பாவி, நீ லேசா எடுக்கிறாய், ஒரு ஸ்ட்ரிக் பண்றாய், இல்ல இவங்களை நெருக்கணும் ஒடுக்கணும் என்றெல்லாம் சட்டத்தை போடணும் சொல்லி இது கொடுக்குது. எது இந்த நாங்க சொன்னமே அது அது எதுப்பா, அதான் குணரட்னே சொல்லி தொலைங்களேன், அதான் கொடுக்குது. சரி, அகதிகள் அமைப்பை எளிதான நுழைமுறையாக பயன்படுத்தி தடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை செய்யணும் என்று ஆலோசனையும் கொடுக்குது பாவி. மேலும் சர்வதேச நீரில் கப்பலை இடமறுத்ததற்காக கனடிய அரசாங்கத்தை விமர்சித்தது. அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஏரியாவுக்குள்ள நீங்க யாரையும் மறைக்க முடியாது, புரியுதா? இப்ப நம்ம நாட்டுக்கு நேரையும் வளைகுடா, அதாவது என்னது யாழ்ப்பாணத்துக்கு நேரில் இருந்து சர்வதேச எல்லை ஒன்று இருக்குது, அதுக்குள்ள மிக கூடுதலாக புலிகள் சிப் கிராஸ் பண்ற அதுலயும் அடிச்சிருக்கிறான், கவர்மெண்ட் நேவி அடிச்சிருக்குது. ஆனால் ஒரு ஷிப் பதியப்பட்ட நாடு சிங்கப்பூர்லாம் கூட பதிகிறாங்க. அந்த நாடு நடவடிக்கை எடுக்கும் சர்வதேச இன்டர்நேஷனல் போர்டர் கடல் நீரில் எல்லையில யாரும் மறுக்க இயலாது. அதைத்தான் இது எதிர்க்குது. எது கனடிய நாடுதான குளோப் அண்ட் மெயில் அது ஃபுல்லா எதிர்த்து செல்லு, நீ மறுக்க இயலாது.
ஒரு ஒரு ஹைவேல போயிட்டு ஒரு போலீஸ்காரன் போயிட்டு நிறுத்த முடியுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஹைவேல போயிட்டு அவன் 100 ஸ்பீட்ல போறவன போய் நீ நிப்பாட்ட முடியுமா? அந்த மாதிரி சர்வதேச நீரெல்லையில போற கப்பல யாரும் வழி மறைக்க முடியாது. அந்தந்த நாட்டுக்கு நேர உண்ட நாட்டுக்குள்ள என்ற பண்ணப்பட்டதான் நீ மறைக்கணும். அதை விட்டு போட்டு இண்டஸ்ட்ரியல் நீரியல் ஏரியாவில் நீ மறைக்க முடியாது என்று அழகா அதான் மனுஷன். கனடிய நாளிதழான குளோப் அண்ட் மெயில் அப்பவே ஒரு செய்தியில எழுதுது. சரி, சன்சி வருகையை தொடர்ந்து இது போன்ற முயற்சிகளை தடுப்பது எப்படி என்பது குறித்து பல்வேறு பரிந்துரைகள் ஆசியாவில் ஆட்கடத்தல்காரர்களை குறிவைப்பதற்கு அதிக சட்ட அமலாக்க வளங்களை ஒதுக்க வேண்டும் என்ற அமைப்புகளிலிருந்து மத்திய அமெரிக்க நாட்டோடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கனடா செல்லும் புகலிட கோரிக்கையாளர்களை அங்கு தடுத்து வைக்கும் திட்டங்கள் வரை ஆஸ்திரேலியா நவரு பப்பு நியூகினியாவில் புகலிடம் கோருபவர்களை தடுத்து வைத்தது போல இப்ப நாம என்ன சொன்னமில்லை ஏற்கனவே ஆஸ்திரேலியா நோக்கி சென்ற ஏகப்பட்ட தமிழ் போராளிகள் பிளாக்கெட்ஸ் கருப்பு படைகள் அதான அந்த கரும்புலிகள் ஆஸ்திரேலியா நவரு மற்றும் பப்பு நியூகினியாவில் இருக்கிற ஆஸ்திரேலியா முகாம்களை தடுத்து வச்சுக்கிறாங்க. யார் போய் பார்க்க போறீங்க? ஒரு இன்டர்நேஷனல் அது அநேகமா அம்னெஸ்டி மூலம் போய் பார்க்கலாம். வழங்குமே நம்ம ஏசியன் மூஞ்சையும் வெள்ளையனையும் காட்டி கொடுக்குமே. அவன் டொய்லெட் எல்லாம் செக் பண்ணணும். சும்மா அவன் இருக்கிற இடம் எல்லாம் செக் பண்ணணும். ஆனால் அது போறது தெரியக்கூடாது. ஏனென்றால் அவன் இன்னொரு இடத்துக்கு பிளைட்ல மாத்திடுவான். எந்த விதமான உலக தொடர்பும் இல்லாமல். நல்ல விளையம் கொடுங்க மக்கள். இதில் நாங்க முக்கியமா இதை பத்தி பேசணும். ஆஸ்திரேலியாவுக்கு அகதியாக போன மிக பெருமான 99 விதமான கரும்புலிகள் பலர் நவரு மற்றும் பப்பு நியூகினியாவில் உள்ள புகலிடம் கோருவர்கள் என்ற அடிப்படையில போனவங்களை ஆஸ்திரேலியாக்காரன் பிடிச்சி நாட்டுக்குள்ள என்ற பண்ணாம அவன் இருக்கிற அந்த நேவி இருக்கிற அந்த போர்சஸ் ஆஸ்திரேலியன் போர்சஸ் இருக்கிற படையெல்லாம் அவன் வேலைக்கு ஆள் வச்சு மாதிரி வச்சுக்கிறான். இது எப்படி உலக தொடர்பு நல்லா இப்ப இங்கிலீஷ் எல்லாம் பேசிக் கொள்வாங்க. எந்த தொடர்பும் இல்லை. அதான் காட்டி கொடுத்துருமே. தொடர்பு இல்லை. அவங்கள கண்காணிக்கிறதுக்கு கொண்டு ஒரு குழு உள்ளுக்குள்ளே அவங்க அதுக்குள்ளேயே அவங்களுக்கு சாப்பாடு உணவெல்லாம் கொடுப்பான். அதுக்குள்ளேயே மடிந்து போதான். அந்த உயிர் மட்டும் பால் இது தேவையா? இதை பத்தி நாங்க ஃபுல்லா சொல்லுவோமா? இதோட நாம அதை நிறுத்திக்கொள்ளும் என்றால் வேறொரு ரூட்ல ட்ரக் மாறுது இல்லையா? எம்பி சன்சி வந்த 2 மாதங்களுக்கு பிறகு அக்டோபர் 2010 குடியேற்றம் மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தில் புலம்பெயர்ந்தோரை கடத்துவது தொடர்பான புதிய குற்றங்களை சேர்க்க வேண்டிய கனடிய அரசாங்கம் மசோதா C-94 C-94 நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறது. அங்க வாரான் சன்னாண்டி இருக்கிறானே, இப்ப கொஞ்சம் பண்ண போறானுங்களே, மிக கூடுதலாக இருக்க போறானுங்களே, சட்டத்தை மாத்துது. 2012ஆம் ஆண்டில் மற்றொரு கப்பலுடன் இந்த தரவு தளத்தில் ஓசியன் லேடி என்று நாங்க சொல்றோமா, அதாவது ஓசியன் லேடி தொடர்புடைய புலம்பெயர்ந்தோர் கடத்தல் குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேர் கனடாவின் முக்கிய புலம்பெயர்ந்தோர் கடத்தல் குற்றமான குடியேற்றம் மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தின் 117 மீறும் உத்தரவுக்காக பிரிட்டிஷ் கொலம்பியா உச்ச நீதிமன்றத்தில் விண்ணப்பித்தனர். உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களின் சாசனத்தின் 7 மீறும் உத்தரவு இது. கனடா 2013 நீதிமன்றம் 117 மிகையானது என்று முடிவு செய்து அந்த பிரிவு எந்த வலிமையும் அல்லது விளைவும் இல்லாதது என்று தீர்ப்பளித்தது. சூப்பர். ஜூலை 2011 தொடங்கி எம்பி சன்சி கப்பலில் வந்த நபர்கள் குடிவரவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தின் 37(1)B இன்படி புலம்பெயர்ந்தோர் கடத்தலில் ஈடுபட்டதால் கனடாவிற்கு அனுமதிக்கப்படாதவர்கள் என கண்டறியப்பட்ட பல வழக்குகள் கனடாவின் குடிவரவு மற்றும் அகதிகள் வாரியத்துக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த பிரிவு பத்தி B-யின் கீழ் நாடு கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தின் பின்னணியில் மக்கள் கடத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவது உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் அடிப்படையில் நபர்களை அனுமதிக்க முடியாததாக ஆக்குகிறது. கனடாவிற்கு வந்த பிறகு அகதிகள் கோரிக்கைகளை முன்வைத்த பல நபர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த சட்டம் வந்தது பிறகு நிறைய அப்ளிகேஷன் ரிவ்யூஸ் பண்ணப்படுது. அப்ப மனித உரிமைக்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸப்டும் இல்லாம தான் இருக்கிறாங்க. மேலும் அவர்களுக்கு எதிராக பல நாடு கடத்தல் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டன. அதை எதிர்த்திருக்கிறாங்க இந்த அமைச்சர் குழு எல்லாம் அங்கதான் வருகிறது. ஏனெனில் அவர்கள் குழுவினராக செயல்பட்டனர், தண்ணீரை சமைத்தனர் அல்லது சேகரித்தனர். தண்ணீரையா அல்லது எம்பி சன்சி முயற்சியை எளிதாக்குவதில் வேறு ஈடுபாடு கொண்டிருந்தனர் என்றும் கண்டறியப்பட்டது. வழக்குக்காக சோடிக்கப்பட்ட கேஸிலே தான்
நவம்பர் 2012 தீர்ப்பளிக்கப்பட்ட B306 வழக்கில் B306 வழக்கில் நாடு கடத்தல் உத்தரவுக்கு எதிரான மேன்முறையீடு சம்பந்தப்பட்ட வழக்கில் நீதி மற்றும் ஆவிக்கான விண்ணப்பத்தை கூட்டரசு நீதிமன்றம் அனுமதித்தது. இந்த வழக்கில் கடத்தப்பட்ட சில புலம்பெயர்ந்தோர்களின் கண்காணிப்பு மற்றும் சமையல் கடமைகள் அந்த நபர் புலம்பெயர்ந்தோர் கடத்தலுக்கு உதவி செய்தார் என்பதை நிரூபிக்க போதுமானதாக இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வழக்கெல்லாம் சும்மா இல்ல, அந்த மாதிரி தீர்ப்பளிச்சிருக்கு. மேன்முறையீட்டாளர் தனது கடத்தல்காரர்களை முழுமையாக சார்ந்திருக்கும் சூழ்நிலையில் இருந்ததால் அவசியத்தின் காரணமாக இந்த கடமைகள் செய்ய வேண்டியிருந்தது என்றும் வாதிட்டார். துணைப்பிரிவு 117 கீழ் ஒன்றின் நியாயமற்ற பெரிய வாசிப்பு மற்றும் மக்கள் கடத்தல் குற்றத்திற்கான தேவையான ஆட்களை நிறுவ தவறுவதற்காக B306 நாடு கடத்தும் முடிவை நீதிமன்றம் இத்தால் ரத்து செய்தது என்று தீர்ப்பளித்தது. அப்பாடா, 141 தீர்ப்பு கிடைச்சிட்டா. ஓகே. ஆஸ்திரேலியா, கனடா, பிலிப்பைன்ஸ் மற்றும் தாய்லாந்து இடையான சர்வதேச ஒத்துழைப்பு ஜூன் மற்றும் ஆகஸ்ட் 2010க்கு இடையில் MV சன்சி கப்பலை இடைமறித்து தாய்லாந்து வளைகுடாவிலிருந்து கனடாவுக்கு அதன் இயக்கத்தை கண்காணிப்பது தொடர்பானது. ஏப்ரல் அல்லது மே 2012 புலம்பெயர்ந்தோர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரான்சிலிருந்து திரு தயாகரன் மார்க்கண்டுவை நாடு கடத்த வேண்டிய அதிகாரிகள் முயன்றனர். நாடு கடத்துறதுக்கு அந்த தயாகரன் மார்க்கண்டுவை நாடு கடத்துறதுக்கு முயன்றாங்க. ஏப்ரல் 2012 தொடக்கத்தில் பிரான்சில் கைது செய்யப்பட்ட திரு மார்க்கண்டுவை கண்டுபிடிப்பதில் இன்டர்போல் ஈடுபட்டது என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. இன்டர்போல்காரன் தர்றான் பாரு, ஏன்னா இவர் இந்த ஆள் கடத்தலுக்கெல்லாம் குரூப் லீடர் சொல்லப்படுது. ஜூன் 25, 2012 அன்று டொரண்டோவின் பேசன் சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட திரு மகேந்திரனின் விசாரணையில் தாய், ஆஸ்திரேலிய, பிரெஞ்சு மற்றும் நோர்வே அதிகாரிகள் உதவியாக செய்தித்தாள்கள் தெரிவிக்கின்றன. சன்சி சம்பவத்திற்கு பிறகு உடனடியாக கனடாவுக்கு செல்லவிருந்த சட்டவிரோத குடியேறிகளால் நிரம்பிய 2 கப்பல்கள் பற்றிய ஆரம்ப பரிந்துரைகள் நிறைவேறவில்லை. புலம்பெயர்ந்தோர் கடத்தல் கப்பல்களின் வருகையை பொறுத்தவரை கனடா அடுத்த ஆஸ்திரேலியாவாக மாறக்கூடும் என்ற அச்சமும் ஆதாரமற்றது என்று நிரூபிக்கப்பட்டது. பல அறிக்கைகள் MV சன்சி புலம்பெயர்ந்தோர் கடத்தல் மற்றும் மனித கடத்தல் ஈடுபட்டதாக தவறாக கூறின. அதாவது இந்த சன்சி கப்பலுக்கு பிறகு ஒரு 5 கப்பல் மட்டுக்கு பேங்காக்குள்ள தயாரா இருந்துச்சு. அவ்வளவும் புலிகள் தானா, நான் சொல்லல. அப்போ என்மேல் அழிக்கு வந்துறாங்க. அதுவும் கொடுக்கப்பட்ட ஒரு உளவுத்தாவின் அடிப்படையில வாட்ச் பண்ணப்படுது. அப்ப ஆக ஒரு விடயத்தை நாங்க இங்க பதிவு செய்யணும். என்ன பதிவு செய்யறோம்? இந்த பேங்காக் வளைகுடாவிலே இருந்து அமெரிக்கா, கனடா 2 நாட்டுக்கும் ஆஸ்திரேலியா ஆகிய 3 கடல் பிரதேசங்களும் சர்வதேச ரீதியாக கண்காணிக்கப்படுகிறது. இந்த கொமர்சியல் ரீதியாக வருகின்ற கப்பல்கள், அந்த கப்பல்ல யார் யார் ஏற்றப்படுறாங்க, என்ன பொருட்கள் ஏற்றப்படுது, மனித தலைகள் தென்படுதா என்று மிக மிக துல்லியமாக கண்காணிக்கப்படுகிறது. என்னதுக்குது? இந்த சன்சில் கப்பல் போனது பிறகு அங்க நெருப்பு வச்சுட்டானுங்களே, கனடாக்குள்ள தீ வச்சுட்டாங்க. ஒரு ஆண் குணத்திலக போடாக தீ வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்ச பிற்பாடு அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா இந்த 3 நாட்டு உளவுப்படை மிக தீவிரமாக கண்காணிக்குது. பேங்காக் வளைகுடாவிலிருந்து யார் யார் எந்த கப்பலை நோக்கி போறாங்க, அது உண்மையிலேயே வர்த்தக கப்பல் தானா இல்ல ஆட்கடத்தல் கப்பலாண்டு மிக அதிகமான கண்காணிப்பு தொடர்ந்து அது இப்பவும் இருக்குது. ஓரளவு ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். அதுவரையும் என்றால் போராளிகள் நிறைய இருக்கிறாங்க. என்றால் இந்தோனேஷியா, பாலி தீவில் இருக்கிறாங்க, எல்லா இடமும் இருக்கிறாங்க. சில அளவுக்கு போகலாமே. சரி, அடுத்து போமா. சன்சி அக்டோபர் 2009 கனடாவின் மேற்கு கரையை வந்தடைந்த புலம்பெயர்ந்தோர் கடத்தல் கப்பலான MV ஓசியன் லேடி வருகையை தொடர்ந்து கனடிய அரசாங்கம் இந்த வருகைக்கு பொறுப்பானவர்கள் மீது வழக்கு தொடர கனடாவின் குடியேற்ற அமைப்பு சட்டம் SC 2012 C17 அறிமுகப்படுத்தியது. இந்த கட்டங்கள்ல தான் மிக அதிகமான இப்ப எங்க வருது, இப்ப என்னடா இது வேறு திசை போகல, இதெல்லாம் ஹரிசருக்குள்ளதான், அமைச்சர் ஹரி மஹாத்தியாக உள்ள விடயங்கள் தான் இது. இந்த இடங்கள்ல தான் ஹரி மஹாத்தி அவங்க வேண்டிய ஆதரவு எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த அகதிகளுக்கு அவங்க சட்ட ரீதியாக தான் கொடுக்குறாங்க. அவங்க கையில மரியாதை போடல, சட்ட ரீதியாக கனடாக்குள்ள வந்தாங்க. அவங்க ஒரு சட்டத்தரணி என்பதாலும் இந்த அகதிகள் விடயமாக அதிக அளவு ஈடுபாடுகள் கொண்டவர் என்ற வகையிலும்
அவங்க மிக கூடுதலான அக்கறை செலுத்துறாங்க. அதைத்தான் இவங்க அள்ளிக்கிட்டு வர்றாங்க. இப்ப இவரு புலிகளுக்கு ஆதரவானவர், இவருக்கு இந்த அமைச்சர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அள்ளி கட்டிக்கிட்டு வராங்க. இந்த இனவாத ஊடகங்களும் இந்த இந்தியாவால் ஊக்குவிக்கப்படுகின்ற இந்த ஊடகங்களும் இதுதான் அந்த நான் நேர்களே. அப்ப நாமும் இப்போதும் ஒரு விடயங்கள் நிறைய சந்திருக்கின்றோம். இன்னும் நாம் இது தொடர்ச்சியாக பகுதி 5க்குள் சந்திப்போம். நன்றி நேர்கள். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.